சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. டெல்லிக்கு அவசரமாக செல்லும் பன்னீர்செல்வம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது. இருந்தபோதிலும் அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மறுக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் OPS அவர்களிடம் கூறியுள்ளார், எடப்பாடியை எவ்வளவோ தூரம் நாங்கள் கேட்டு பார்த்து விட்டுட்டோம், இன்று வரை உங்களுடன் ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்கிறதே தவிர தொண்டர்கள் அனைவரும் உங்களது பின்னால் தான் இருக்கிறார்கள் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரே போர்டாக போட்டுவிட்டார். இந்த அவசர பயணமானது அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் பாஜக நினைத்தால் அதை நடத்தி விடாமல் முடிப்பதற்கு என்ன காரியங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் செயல்படுத்த தூண்டும். தேர்தல் ஆணையத்தை எடப்பாடி பக்கம் பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திருப்பிவிட்டு OPS அவர்கள் அதிமுகவில் இணைந்தால்தான் இரட்டை இலை சின்னம் என்று கூறிவிட்டால் நிச்சயம் எடப்பாடிக்கு வேறு வழியே கிடையாது. OPS அவர்களது ஆதரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிக அளவில் கொடுப்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்த முடிகிறது. மேலும் OPSற்கு அழைப்பு கொடுத்ததால் எடப்பாடி கோபத்தில் இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. என்னதான் எடப்பாடி கோபத்தில் இருந்தாலும் தொண்டர்கள் யார் பக்கத்தில் இருக்கிறார்கள்? இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு. எடப்பாடியின் தேவையில்லாத வெட்டி பேச்சின் காரணமாக திமுகவை பேசலாமே தவிர களத்தில் தொண்டர்கள் OPSின் குரலுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக OPS போட்டியிட்டார். அதை தடுத்து நிறுத்துவதற்கு OPS என்ற பெயரில் சுமார் 7 நபர்களை களத்தில் இறக்கினார். அப்படி இருந்த போதிலும் கூட OPS அவர்கள் 2வது இடத்திற்கு வந்தார். இதுவே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் திமுகவை திணறக்கூடிய வகையில் ஒரு சுயேட்சை, அதுவும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட போதிலும் கூட OPS அவர்கள் 2வது இடம் என்றால் அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்று ஸ்டாலினே பேசும் அளவிற்கு அப்பொழுது இருந்தது. இதற்கு காரணம் தொண்டர்கள்தான். கட்சி யாருக்கு பின்னால் இருக்கிறது, இரட்டை இலை யாருக்கு பின்னால் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. உண்மையான தலைவருக்கு பின்னால் தொண்டர்கள் இருப்பதுதான் அதிமுகவின் வளர்ச்சி. OPS அவர்கள் கட்சியில் இன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தொண்டர்கள் OPS அவர்கள் இருக்கும் இடம்தான் கட்சியாக பார்க்கிறார்கள் என்பது இதுவே மிக முக்கியமான காரணமாகவே பார்க்கப்படுகிறது. அமித்ஷா அவர்கள் இதற்காகத்தான் OPSஐ டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் முடிவில் நிச்சயம் OPS அவர்களுக்கு ஒன்று இரட்டை இலை கொடுக்கப்படும், இல்லை என்றால் எடப்பாடிக்கு எதிராக இரட்டை இலை சின்னம் வழங்கப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.